தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் நாள்தோறும் ஒவ்வொரு மக்களவை தொகுதி பற்றியும் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பதிவு செய்து வருகிறோம். அது மட்டுமல்ல, தொகுதி எம்பியின் பதில்களையும் கேட்டு பதிவு செய்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது திருவண்ணாமலை மக்களவை தொகுதி குறித்து. இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனைகளை நாம் ஏற்கனவே பதிவு செய்துவிட்ட நிலையில் இன்று தொகுதியின் மக்களவை பிரதிநிதியின் விளக்கங்களை பார்க்கலாம். மேலும் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை அறியும் வகையில் நாட்டின் நாடிக்கணிப்பையும் பார்க்கலாம். முதலில் திருவண்ணாமலை தொகுதி நிலவரத்தை அறிவோம். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருக்கும் வேணுகோபால் கடந்து வந்த அரசியல் பாதையையும் கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் சொன்னதையும் வெற்றி பெற்ற பிறகு அவர் செய்ததையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருக்கும் வேணுகோபால் 1963ஆம் ஆண்டு அஞ்சல் நிலைய ஊழியராக இருந்தார். 65ற்கு பிறகு திமுகவில் இணைந்து அரசியலில் ஈடுபட தொடங்கினார். காட்டாம்புத்தூர் ஊராட்சி தலைவராக அவர் இருந்தார். 70இல் திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றிய தலைவரானார். 1977 மற்றும் 80இல் தண்டராம்பட்டு தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1982 முதல் தற்போது வரையில் திமுகவின் திருவண்ணாமலை மாவட்ட அவைத்தலைவராக இருந்து வருகிறார். 1996, 98, 99 மற்றும் 2004இல் திருப்பத்தூர் மக்களவை உறுப்பினராகவும் 2009இல் திருவண்ணாமலை மக்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் சொன்னதையும் வெற்றி பெற்ற பிறகு அவர் செய்ததையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் தேவைப்படும் இடங்களுக்கு நிழற்குடைகள் அமைக்கப்படும் என்று சொன்னதை செய்து காட்டினார். செங்கத்தில் உள்ள விதைப்பண்ணை மீண்டும் செயல்படும் என்று சொன்னது வாக்குறுதி அளவிலேயே இருக்கிறது. திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் மேம்பாலங்கள் கட்டப்படும் என்று சொன்னதை செய்து காட்டினார். ஜோலார்பேட்டையில் மேம்பாலம் கட்டப்படும் என்று சொன்னது வாக்குறுதியாகவே நிற்கிறது. திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டம் துரிதப்படுத்தப்படும் என்று சொன்னார். பணி மெதுவாகவே நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூரை தனி மாவட்டமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதும் நிலுவையில் இருக்கிறது. ஆறுகளிலிருந்து ஏரிகளுக்கு தண்ணீர் வரும் கால்வாய்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று சொன்னதை செய்து காட்டினார். திருவண்ணாமலையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சொன்னதும் வாக்குறுதி அளவிலேயே இருக்கிறது என்று வாக்காளர்கள் கருத்து தெரிவித்தனர். அதோடு திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் பல்வேறு பணிகளை செய்ய தொகுதி மேம்பாட்டு நிதியாக கடந்த 5 ஆண்டுகளில் 19 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிதியில் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் பல்வேறு பணிகளை செய்ய எம்பி வேணுகோபால் 23 கோடியே 77 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீட்டை தந்திருக்கிறார். அதில் 18 கோடியே 70 லட்சம் ரூபாய்க்கான திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 14 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது. அதுபோக 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் தற்போது மீதம் இருப்பதாக மக்களவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஏராளமான சிறு கிராமங்களை உள்ளடக்கியது. இதற்கு முன் வந்தவாசி மற்றும் திருப்பத்தூர் மக்களவை தொகுதிகளுள் வந்த திருவண்ணாமலை தொகுதி வரையறையின்படி 2009இல் திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அந்தஸ்தை பெற்றது. இத்தொகுதியில் திருவண்ணாமலை, செங்கம், கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர், ஜோலாப்பேட்டை ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதி எம்பியான வேணுகோபால் தொகுதிக்கு செய்தவற்றை பற்றி புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். அவருடன் நமது செய்தியாளர் சுப்பையா நடத்திய நேர்காணலை இனி நாம் பார்க்கலாம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு வேணுகோபால் அவர்கள் 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். திருப்பத்தூர் தொகுதி 4 முறையும், திருவண்ணாமலை தொகுதி தற்போதும் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வைத்து வரும் அவர் தொகுதி மக்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக அவர் செய்து வந்த சாதனைகள் குறித்து இப்போ அவர் கேட்கலாம். இப்போ நீங்கள் தொகுதி மக்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கு நீங்கள் செஞ்ச சாதனைகள் என்ன சார்? திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கு நான் ஆற்றிய பணிகள், திண்டிவனம் வழியாக செஞ்சி திருவண்ணாமலை நகருக்கு புதிய ரயில் தடம் பெற வேண்டும் என்று மத்திய அரசின் மூலமாக வலியுறுத்தப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், திருவண்ணாமலை வழியாக பல்வேறு புதிய ரயில் புகைவண்டிகள் மத்திய அரசின் மூலமாக பெறப்பட்டு அந்த வண்டிகளெல்லாம் இப்பொழுது நடைமுறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து மத்திய அரசின் மூலமாக வழங்கப்பட்ட நிதியிலிருந்து பல்வேறு தொகுதி கிராம மக்களுக்கும் நகரத்திற்கும் அரசின் மூலமாக வழங்கப்பட்ட நிதியிலிருந்து எல்லா கிராமங்களுக்கும் ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை பள்ளி கட்டிடங்கள் வழங்கி கட்டிடங்களெல்லாம் பணிகள் செவ்வனவே செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை நகரத்திலே எல்லா வார்டுகளுக்கும் பணிகள் வழங்கப்பட்டு சைடு ட்ரைனேஜ், சிமெண்ட் சாலைகள் போன்ற பணிகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த 19 கூட தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுத்தாங்களா, அந்த தொகுதி முழுமையாக செலவுபடுத்திட்டீங்களா? வேறு என்ன பணிகளுக்கு முக்கியமாக ஒதுக்குனீங்க? அது தொகுதி நிதியின் மூலமாக தான் செலவிடப்பட்டிருக்கிறது. அரசின் மூலமாக பல்வேறு நிதிகள் பெறப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றிருக்கின்றன என்னுடைய பரிந்துரையின் பேரில். சரி, இப்போ நீங்கள் குறிப்பாக செஞ்ச வேறு முக்கியமான சாதனை அந்த 5 வருடத்தில் இல்லைன்னா இந்த கடந்த 5 முறை வெற்றி பெற்றிருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் செய்த சாதனைகள் பட்டியலில் ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பான சாதனைகள். குறிப்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். தொடர்ந்து மக்கள் சுகாதாரமாக வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திருப்பத்தூர் நகரத்தில் அரசு மருத்துவமனைக்கு பல படுக்கைகள் கொண்ட கட்டிடங்களெல்லாம் கட்டப்பட்டு அந்த பணி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மேநீர் தேக்க தொட்டி தண்ணீர் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பல்வேறு பணிகள், சுகாதார பணிகளுக்கு கூட கிராம மக்கள் சுகாதாரமாக வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நிதிகளை வழங்கி பணி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் MP வேணுகோபாலின் செயல்பாடுகள் பற்றி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 5 தடவை MP இருந்திருக்காரு. ஆனால் நிறைய பல்வேறு திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ கிரிவல பாதையில் நிறைய ரோடு வசதி இல்லாமல் இருக்குது. இளைஞருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, ரயில்வே பாலங்கள் இது மாதிரி அமைச்சர பணிலாம் இருக்குது. எங்கள் தொகுதிக்கு சில நலத்திட்டங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காப்புல. சாலை வசதி, காவா வசதி போன்ற அந்த குடிநீர் திட்டம், அந்த ஆலை கிணறு திட்டம், அந்த மின் மோட்டர் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காப்புல. 5 முறை எம்பியாக இருந்தார். எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எதுவும் பெருக்கி தரல. இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை பெருக்கி தரணும். இது வரக்கூடிய காலகட்டங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். நம்ம ஊரில் தொழிற்சாலைகளே ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் படித்து முடிச்சிட்ட உடனே இந்த ஊருக்கு போகலாமா அந்த ஊருக்கு போகலாமான்னு தான் ரொம்ப யோசனை பண்ணி எந்த இடத்துல வேலை கிடைக்கும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் ஊரில் அவங்க படித்து முடித்த உடனே நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி எங்கள் ஊரில் ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கணும். நீங்கள் MP இது வரைக்கும் நாங்கள் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு நியூஸ் அவர் பேசி நாங்கள் கேட்டதில்லை, பார்த்ததும் கிடையாது. இதனால் எங்களுக்கு என்ன நடக்குது, நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு கூட தெரியல. எங்களுக்கு நான் MCOM பட்டதாரி. இது வரைக்கும் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரல. MP 5 வருஷமாக எந்த அடிப்படை ஊரில் செய்யலாம். நாங்கள் MP இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு இதுக்கும் வரல. கிரிவல பாதை மாதம் வந்தால் மக்கள் கிரிவல பாதைக்கு வராங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தரது கிடையாது. நம்ம ஊரில் சுற்றுலா மையம் எதுவுமே கிடையாது. சுற்றுலா மையம் தாமிரகுளம் ஒன்று உருவாக்கினாங்க. அடிக்கல் நாட்டத்தில் சரியாது. இது வரைக்கும் அதுக்கு ஒரு போட் வரணும் வசதி எதுவுமே இது வரைக்கும் செஞ்சு தரல. ஓட்டு யாருன்னு கேட்டால் இந்த கவுதிமலை திட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு MPக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏன்னா கேட்டால் கவுதிமலையிலேருந்து இரும்புத்தாது எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லிட்டு இப்போ திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த திட்டம் வரக்கூடாது. அந்த திட்டம் வந்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். இன்னொன்று வனவிலங்குகள் பாதிக்கும். அது இல்லாமல் விவசாயம் பாதிக்கும். ஜனங்களுடைய ஜீவாதாரம் பாதிக்கும். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும், ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட்பாடி, இந்த பக்கம் விழுப்புரம் இருந்தும் எங்களுக்கு போக்குவரத்து வசதி பஸ் மூலியமாக தான் எல்லாம் போக வேண்டியது. இதுக்கு முன்னாடி இது திருப்பத்தூர் தொகுதியாக இருந்தது. இப்போ திருவண்ணாமலை தொகுதியாக இருக்குது. இவருக்கு படிப்பறிவு கம்மின்றதுனால இந்தியோ இங்கிலீஷோ தெரியாது. அதனால் நாடாளுமன்றத்தில் இது விவசாயம் சார்ந்த பகுதி,
அதே மாதிரி பிற்பட்ட பகுதி, மழையை நம்பி மட்டும்தான் விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால இந்த பகுதியில் வந்து ஒரு தொழிற்சாலைகளோ மக்கள் பயன்பெறக்கூடிய வேலை வாய்ப்பு பண்ணக்கூடிய ஆளுகளை எந்த விஷயத்தையும் ஒரு பேசி ஒரு செய்யலை. 5 முறை எம்பியாக இருந்த வேணுகோபால் தொகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்கிறார்கள் தொகுதி மக்கள். தொகுதி மக்களின் கருத்துக்கள், எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு திருவண்ணாமலை மக்களவை தொகுதி எம்பி வேணுகோபால் அளித்த பதில்களை இனி பார்க்கலாம். உங்க தொகுதிக்குள்ள முழுமையா சுற்றி வந்தோம். தொகுதிக்குள்ள வாக்காளர்களையும் பேசணும், பொதுமக்களிடையும் பேசி பற்றி விசாரித்தோம். அது சில பணிகளை வந்து விடுபட்டு போனதாக சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை முதல் கிருஷ்ணகிரி வரையிலான அந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த சாலையுடைய பணிகள் வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் மிகவும் மந்தமான சூழ்நிலை இருப்பதாகவும், அந்த பணியில் நாங்கள் வரும்போது அந்த வழியாக தான் வந்தோம். ஆனால் இப்போ அந்த இடங்கள் போகிற ரோடு போகிற இன்னும் சரியாக முழுமையடையலை. அந்த பணிகள் காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? அதற்குரிய நடவடிக்கை மத்திய அரசின் எடுத்து சொல்லி அந்த பணி துரிதமாக நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நிறைய பிரச்சனை இங்கே முன்னிச்சு பேசலை. இவர் அந்த அளவுக்கு ஒரு தொகுதிக்காக போராடி பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இல்லை அது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சியில் உங்க மேலே வைக்கிறாங்க. இந்த தொகுதியை வச்சு வந்து எதிர்கட்சியில் வைக்கிறாங்க. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் கேட்க வேண்டிய கோரிக்கைகள், நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய தொகுதியின் சார்பாக. அதிலே சில பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது, சில பணிகள் நிறைவு பெறாமல் இருக்கிறது. இன்றைய தினம் அவைகளெல்லாம் நிறைவு பெறவில்லை என்று தரப்பிலே எதிர்கட்சி தரப்பிலே இருப்பவர்கள் பல பேர் பல கோணங்களிலே பேசியிருப்பார்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் வந்து திருப்பத்தூர் சில இடங்கள் வந்து வறட்சியான பகுதி தான் இருக்குது. அதில் வந்து இது வறட்சி மாவட்டம் அறிவிக்கிற ஒரு கோரிக்கை இருந்தது திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில். இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா? அதாவது வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களிலே சில வருடங்களிலே சில வறட்சி மாவட்டம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சில நேரங்களிலே அவை விடுபட்டும் இருக்கிறது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சில பணிகளில் வந்து நீங்கள் வேகம் காட்டலை, அதனால தான் இந்த பணிகளை கிடப்பில் இருக்குது. குறிப்பாக அந்த சாலை போடுறது, தேசிய நெடுஞ்சாலை அமைத்தல் மற்றும் அந்த மூடப்பட்ட ஆலைகள் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை வந்து நீங்கள் மெத்தனமாக இருக்கிறதா சொல்லி வாக்காளர் குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு திருப்பி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாக்காளர்கள் யாரும் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டார்கள். எதிர்த்தரப்பிலே எதிர்கட்சியினர் வேண்டப்படாதவர்கள் சில பேர் குற்றச்சாட்டு சொல்லியிருப்பார்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே என்னுடைய பணி வேகமாக முடிந்த அளவிற்கு நான் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். திருவண்ணாமலை மக்களவை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள், எம்பி வேணுகோபாலின் விளக்கங்களை இதுவரை பார்த்தோம். இனி மக்களவை தொகுதிகளில் வேட்பாளர்களாக நிறுத்தப்படக்கூடும் என்று தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.